ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார், மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார், மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர், பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியைக் கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார், அங்கு அவர்தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், அவர்களின் மன்றாட்டை அவமதியார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார், மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார், மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, உங்களை தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடல் அதிகாரம் 102. இன்று நாம் ஒரு புனிதரின் விழாவையும் கொண்டாடுகிறோம். அவர்தான் நாம் குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி. பிரியமானவர்களே, இவரையும் இன்று கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலையும் ஒப்பந்தம் செய்து பார்த்தோம் என்றால் நாம் ஆழந்தரமான வாழ்க்கை பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இன்று கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடல் மனவேதனையில் எழுதப்பட்ட இந்த திருப்பாடல். இஸ்ராயல் மக்கள் தான் படைத்த கடவுளை நம்பி வந்தார்கள். ஆனால் அவர்கள் படும் கஷ்டம் வேதனையில் அவர்கள் கடவுளை மறக்கவில்லை. ஏனென்றால் கடவுள் மீது ஆழந்தரமான நம்பிக்கை கொண்டார்கள் என்று இன்றைய திருப்பாடலின் வழியாக நமக்கு ஆணிவேராகவும் ஆழந்தரமான கருத்தாகவும் நம்மளுக்கு தரப்படுகிறது. இன்றைய திருப்பாடல் ஆசிரியரும் நல்ல அழகாக சொல்கிறார், வாழ்வு என்பது ஆண்டவரின் பிச்சை. ஆண்டவர் கொடுத்த அந்த பிச்சையை நாம் மறந்தோம் என்றால் அது வாழ்க்கை ஒரு பயனற்ற வாழ்க்கையாக மாறிவிடும். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறோம்? சுயநலமாக நமக்கு ஏற்ற வாழ்வை நாம் வாழப்போகிறோமா, அல்லது கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழப்போகிறோமா? சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இன்று கொடுக்கப்பட்ட அந்த திருப்பாடல் ஆசிரியர் அழகாக 3வது கருத்தினை கூறுகிறார். நாம் ஆண்டவரின் கருவியாக மாற வேண்டும். அது எவ்வாறு மாற முடியும்? ஆண்டவரையும் முழுமையாக நம்பியிருந்தால்தான் ஆண்டவரின் கருவியாக மாற முடியும். 1 அரசர்கள் அதிகாரம் 3 தெள்ள தெளிவாக நம்மளுக்கு எடுத்துரைக்கிறது. அது என்னவென்றால், சாலமோன் ஞானம் எவ்வாறு பிரதிபலிக்கப்படுகிறது. சாலமோன் அவருடைய அரச ஆட்சியில் பல சூழ்ச்சிகள் ஏற்படுகின்றது. ஆனால் அவருடைய கனவில் ஆண்டவர் வந்து கேட்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு பலன் தாரும், ஆண்டவரே எனக்கு ஆயுசை கூட்டி தாரும், ஆண்டவரே எனக்கு செல்வ செழிப்பை தாரும் என்று எல்லாம் கேட்கவில்லை. மாறாக, ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும். ஞானம் என்றால், ஆண்டவரே எனக்கு நீரே எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று ஆண்டவரே கேட்டார். பிரியமானவர்களே, நாமும் பல வேளையில் பல சமயத்தில் நாம் நம்மளுடைய சுயநலத்தால் நம்மளுடைய தேவைகளை தான் அடுக்கி கொண்டே போகிறோம். ஆனால் நம்மளுடைய தேவை, நம்மளுடைய ஆற்றல், நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவர் மட்டும் நாம் நாடினால் அந்த 1 அரசர்கள் அதிகாரம் 3 இறை வசனங்கள் 13-14 படித்தோம் என்றால், சாலமோன் ஞானத்தை கேட்டதுவோ ஆண்டவர் என்ன கொடுத்தார் என்றால்
சாலமோன் ஞானத்தை கேட்டபொழுது, உனக்கு ஞானத்தையும் நான் தருகிறேன், நீ கேட்காத அந்த செல்வத்தையும் தருகிறேன், நீ கேட்காத அந்த ஆட்சி உனக்கு முடிவே இராது என்ற பலத்தையும் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நம்ம ஆண்டவரை முழுமையாக நம்பினோம் என்றால் நம்ம ஆண்டவரின் கருவியாக மாறுவோம், பன்மடங்கு ஆசீர்வாதத்தை காணுவோம். எனவே பிரியமானவர்களை, நம்மை முழுமையாக ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை உள்ள வழியாக அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல நாங்கள் உம்மையே நம்பி வாழ வேண்டும் ஆண்டவரே. ஆனால் பல வேளையில் பல சமயத்தில் நாங்கள் சுயநலமாக எங்கள் போக்கில் எங்கள் தேவைகளுக்கு ஏற்ப நாங்கள் வாழ்ந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவரே, இவ்வேளையில் உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மைத்தான் நாங்கள் நம்பி வாழ்கிறோம். எனவே நீர் எமக்கு அந்த ஆற்றலையும் அந்த வெள்ளத்தையும் அந்த வல்லமையும் எங்களுக்கு தந்தரலும். எங்கள் ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன்.